Hey, hi everyone, welcome back to our channel. Last week due to some reasons I was not able to start the live. Innike we are having the live session and the topic for this live session is of multi-threading. Okay, multi-threading if you are a developer, then this concept if you are going for an interview, this concept is very important. That's what we are going to learn today. First multi-threading என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we need to know something like as what is multitasking. ஓகேங்களா? For this நான் explain பண்றேன். I am creating a file multithreading.txt. Okay. ஓகே, இப்ப மல்டி த்ரெட்டிங் அப்படின்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி we need to know the multitasking. மல்டிடாஸ்கிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அட் அ டைம்ல மல்டிபிள் ஒர்க்ஸ் பண்றதுக்கு பேர் தான் மல்டிடாஸ்கிங். ஓகேங்களா? மல்டிடாஸ்கிங்னா என்ன? சைமல்டேனியஸா நம்ம நிறைய டாஸ்க் பண்றதுக்கு பேர் தான் மல்டிடாஸ்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரியல் வேர்ல்டு நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் எழுந்ததும் நம்ம ப்ரஷ் பண்றோம், ப்ரஷ் பண்ண we are ஹியரிங் த நம்ம மியூசிக் லிசன் பண்றோம், நிறைய பண்றோம் இல்லையா? ஸோ சேம் டைம், அதே சேம் டைம் ப்ரஷ் பண்ற சேம் டைம் we are doing another task. That is what multitasking. Multitasking அப்படின்னா என்னது? Multitasking allows several activities to occur concurrently on the computer. கம்ப்யூட்டர்ல அதே மாதிரி சேம் டைம்ல நிறைய ஆபரேஷன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டிடாஸ்கிங். மல்டிடாஸ்கிங்கோட ஃபுல் டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, மல்டிடாஸ்கிங் allows several activities to occur simultaneously. ஓகேங்களா? at the same time we are doing a lot of actions அப்படிங்கும்போது that is what multitasking. அத கம்ப்யூட்டர்ல ஃபார் த ப்ரோக்ராமேட்டிக்கா சிஸ்டமேட்டிக்கா நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் ஓப்பனிங் அ பெயிண்ட் ஓபன் பண்ணி you are doing something, at the same time you are doing something in the simultaneously you are doing something in the MS Word or something. So same time இன்னொரு ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா that is what multitasking. அட் அ டைம்ல மோர் தேன் ஒன் ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு சைமல்டேனியஸ்னா that is what multitasking. நேம் itself it is very clear. multitasking அப்படின்னா மல்டிபிள் டாஸ்க்ஸ் அட் அ டைம், that is what multitasking. ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் பேரலா ரன் பண்றது. ஹியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கோடிங் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. பெயிண்ட், MS Word இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பேரலா ரன் பண்றதுக்கு பேர் தான் மல்டி டாஸ்கிங். ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன், ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள்ல இப்ப நீங்க பிரஷ் பண்ணல, சாங் கேக்குறது, டீ போடையில இந்த சைடு டீ போட்டுட்டு இருக்க இந்த சைடு வேற ஏதாச்சும் டிஷ் சமைக்கிறது எல்லாமே which comes under a multitasking. ஓகேங்களா? So multitasking means simultaneous action occurring parallelly on the same time. Okay? அதாவது இதுக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ், மோர் தேன் ஒன் ப்ரோக்ராம் ரன்னிங் பேரலி அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ ஃபார் மல்டி டாஸ்கிங்னா என்னது? at the same time multiple tasks run simultaneously, which is called as a multitasking. Okay, multitasking two types இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா process based and another thread based. Two types of multitasking. ஒன்னு process based and another is a thread based. இப்ப process based thread based அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, process based na, which is very simple. At the same time la you are running a Microsoft, which means MS Word use பண்றீங்க and then at the same time you are using a Paint. அப்ப different process. இந்த ரெண்டையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராசஸ்னு சொல்லுவோம். MS Word is a process and இப்ப நான் IntelliJ ஓபன் பண்ணிருக்கேன்னா this is a process. Paint ஓபன் பண்ணிருந்தா that is a process. So simultaneously நிறைய ப்ராசஸ்
ரன் ஆகுதா அப்படின்னா தட் இஸ் வாட் அ ப்ராசஸ் பேஸ்டு. நம்ம இப்ப ப்ராசஸ் பேஸ்டுக்கு இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம், ப்ராசஸ்க்கு பதிலா ப்ரோக்ராம்ன்ற நேமும் பார்த்தோம் இல்லைங்களா. MS Word இஸ் அ ப்ரோக்ராம், IntelliJ இஸ் அ ப்ரோக்ராம், அண்ட் தென் வந்து பெயிண்ட் இஸ் அ ப்ரோக்ராம். ஸோ டிஃப்ரெண்டான சாஃப்ட்வேர். கரெக்டா? MS Word வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், அதுக்கு அடுத்து பெயிண்ட் ஒரு சாஃப்ட்வேர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரை சைமல்டேனியஸா நம்ம ரன் பண்றோம் அப்படின்னா which is called as a process based. Processனா different process வந்து simultaneous concurrently run ஆகிறதுக்கு பேரு process based. அப்ப thread based அப்படின்னா என்ன? thread based அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, threadனா ஒரே ப்ரோக்ராம்ல, இப்ப நீங்க வந்து இந்த IntelliJல இருக்கோம், இப்ப நான் வந்து simply I am creating a new class, thread classன்னு சொல்லி நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு இங்க நான் ஏதாச்சும் டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் ஸ்டாட்டிக். இங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த ஆட்டோமேட்டிக் டிராப் டவுன் அந்த சஜஷன்ஸும் ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் இஃப் யூ ஆர் சீயிங் தட் வாய்டு, இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து என்ன ஓப்பன் ஆயிருக்கு, ஆட்டோமேட்டிக் ஃபில்லும் வந்து இதுக்கப்புறம் நீ இதை தான் டைப் பண்ண போறேன்னு சொல்லி எனக்கு அதுவே சஜஷனும் காமிக்குதா. நீ வாய்டுக்கு அப்புறம் மெயின் தான் டைப் பண்ண போறேன்னு சொல்லி சஜஷன் காமிக்குதா. திஸ் இஸ் வாட் நான் வந்து டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் டைப் பண்ண பிஹைண்ட் த சீன் என்னோட IntelliJ வந்து இன்னொரு ஒர்க் பண்ணுது. அப்ப டைப் பண்ற ஒரு ஒர்க்கும் பண்ணுது, ஆட்டோமேட்டிக் சஜஷன் பண்றதுக்கும் ஒரு டாஸ்க் ஒர்க் ஆகுதா. சோ இந்த மாதிரி ரெண்டு விஷயம் அட் அ டைம்ல என்னோட சேம் ப்ரோக்ராம்ல ஒர்க் ஆகுது, சேம் ப்ராசஸ்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னன்னா which is a thread. ஓகேங்களா? சேம் ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா which is a thread. டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம நான் சைமல்டேனியஸா ரன் பண்ணா which is a process based. இப்ப சேம் வந்து நடந்துச்சு அப்படின்னா which is a thread based. இப்ப IntelliJல நான் டைப் பண்றது ஒரு ஆக்ஷன், அந்த டைப் பண்ண ஆட்டோமேட்டிக் சஜஷன் கொடுக்கறது இன்னொரு ஆக்ஷன். சோ ரெண்டு ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடக்குது within a same process அப்படின்னா which is a thread based. If you are doing simultaneous actions inside a different process, different program, then it is a process based multithreading. Multitasking, process based multitasking. அப்ப இந்த process based multitasking எங்க நடக்கும் அப்படின்னா different processesல நடக்கும். different programனு சொல்லலாம், different softwareனு சொல்லலாம், நம்ம என்ன வேணா சொல்லலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேரு process based. இதே வந்து சேம் ப்ரோக்ராம்ல டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் சைமல்டேனியஸா நடக்குதுன்னா, டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் சைமல்டேனியஸா நடக்குதா அப்படின்னா which is a thread based. ஓகே, அதுக்கு ப்ராசஸ் பேஸ்ட்னா என்ன, த்ரெட் பேஸ்ட்னா என்னன்னு உங்க எல்லாரும் கிளியரா? ப்ராசஸ் பேஸ்ட்னா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ்ல நம்ம ஒரு சில ஆப்ரேஷன், இப்ப பெயிண்ட்ல வரைய நான் MS Wordல டைப் பண்றேன், அது எல்லாமே ப்ராசஸ் பேஸ்டு. இதே வந்து த்ரெட் பேஸ்ட்னா என்ன, சேம் ப்ரோக்ராம்னா இங்க ப்ரோக்ராம்னு நான் சொல்றது வந்து நம்ம நார்மலா வாய்ட் மெயின் எல்லாம் கிடையாது. which means சேம் ப்ராசஸ்க்குள்ள நான் IntelliJனா IntelliJன்னு எடுத்துக்கோங்க, if it is an MS Wordனா MS Word எடுத்துக்கோங்க. MS Wordலயுமே பாத்தீங்கன்னா இப்ப நீங்க வந்து டைப் பண்ண if you are typing anything error, தென் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ சஜஷன்ஸ் ஒர்க் ஆகி நீங்க ஏதோ எரர் தப்பா டைப் பண்றீங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுது இல்லையா, those are all called as a thread based. சைமல்டேனியஸா நான் டைப் தான் பண்றேன், நான் டைப் பண்ண பிஹைண்ட் த சீன் இன்னொரு த்ரெட் என்ன பண்ணுது, இவங்க ஏதோ தப்பா டைப் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லி ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கு. தட் இஸ் வாட் thread based and process based. ஓகேங்களா? ஓகே, சோ thread based அப்படிங்கிறது என்னது, சேம் ப்ரோக்ராம்ல டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ் வந்து சைமல்டேனியஸா ரன் ஆச்சுன்னா தட் இஸ் a thread based. அண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் வந்து சைமல்டேனியஸா ரன் ஆகுது அப்படின்னா which is a process based. ஓகே, இப்ப மல்டி த்ரெட் வந்து ஒரே ப்ரோக்ராம்ல தான் ரன் ஆக போகுது. ஓகேங்களா? இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அன் இன்டர்வியூ, தேர் வில் பி அ கொஸ்டின் லைக் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த்ரெட் அண்ட் ப்ராசஸ். த்ரெட்னா என்ன, ப்ராசஸ்னா என்ன? நம்மளோட எக்ஸ்பிளனேஷன் படி we got an idea, ப்ராசஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல ரன் ஆகுறது,
த்ரெட்ன்றது சேம் ப்ரோக்ராம்ல ரன் ஆகுறதுக்கு பேர் தான் த்ரெட். கரெக்ட்டுங்களா? அப்ப த்ரெட்டுக்கும் ப்ராசஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மோர் தேன் ஒன் த்ரெட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் 2 த்ரெட்ஸ். அப்ப அந்த 2 த்ரெட்ஸுக்கும் காமனா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட்ரஸ் வந்து சேமா இருக்கும். 2 த்ரெட்ஸ் வந்து ஷேர்ஸ் த சேம் அட்ரஸ் பிகாஸ் வந்து 2 threads are working for the same process. So they are sharing the address. And then வந்து ஒரு த்ரெட்ல இருந்து இன்னொரு த்ரெட்டுக்கு நீங்க ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, which is very easy because ஒரு த்ரெட்ல இருந்து இன்னொரு த்ரெட்டுக்கு ஸ்விட்ச் பண்றது ஏன் ஈஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு இப்ப மோர் தேன் ஒன் த்ரெட் இருக்கு. த்ரெட்னாலே சேம் ப்ராசஸ்க்குள்ளதான் இருக்க போகுது. ஸோ ஸ்விட்சிங் பிட்வீன் 2 threads வந்து comparatively less expensive when comparing to process. ஏன் அப்படின்னா, if you are seeing that array demo, okay, ஒரு கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா த்ரெட்னு சொல்லிட்டு. இப்ப இந்த த்ரெட்ன்ற கிளாஸ்ல பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இருக்கு இல்லைங்களா, இல்ல நான் டைப் பண்றதும் அவங்க ஆட்டோமேட்டிக் சஜஷன் பண்றதும் ரெண்டு டிஃப்ரெண்ட் த்ரெட்ஸ். இந்த த்ரெட்ல இருந்து நான் வந்து இந்த த்ரெட்டுக்கு போறேன் அப்படின்னா which is not that much expensive, which is less expensive. ஆனா if you are trying to switch from MS Word to Paint, MS Word ன்றது ஒரு தனி இண்டிவிஜுவல், ஒரு தனியான ஒரு process, and then MS Paint and Paint is a MS Word is a separate process and Paint is a separate process. இந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு ஸ்விட்ச் பண்றதப்ப which is not less expensive when comparing to thread. Okay, so switching between one thread to other thread is less expensive when comparing to switching between one process to another process. Okay, அதுக்கடுத்து ஒரு த்ரெட்டும் இன்னொரு த்ரெட்டோட கம்யூனிகேஷன் காஸ்ட் வந்து which is very relatively low when comparing to process. ஒரு ப்ராசஸ்க்கும் இன்னொரு ப்ராசஸ்க்கும் நான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணணும்னா the cost of communication which is low because வந்து இது ரெண்டுமே different process and then இது வந்து same process, so here வந்து the communication is less, communication cost is less. Okay, இப்ப த்ரெட்னா என்ன ப்ராசஸ்னா என்னன்றது we have a clear idea. First, process அப்படிங்கிறது என்னது, which means running different programs simultaneously. Threadனா same programல different actions simultaneously பண்றதுக்கு பேர் thread. Thread அப்படிங்கிறது என்னன்னா, if we are having a number of threads, அந்த threads எல்லாமே வந்து shares the same address. And then if we are both are sharing the same address, if we are having a thread and process concept அப்படின்னா இதை differentiation பண்ணும்போது process the cost of communication வந்து comparatively high because of different processes. ஆனா thread ஓட cost of communication which is low. And then context, ஒரு இதுல இருந்து இன்னொரு த்ரெட்டுக்கு ஸ்விட்ச் பண்றதுமே வந்து ஈஸி, பட் ப்ராசஸ்ல which is little expensive. ஓகேங்களா? ஓகே, இப்ப மல்டி டாஸ்கிங்னா என்ன, த்ரெட்னா என்ன, ப்ராசஸ்னா என்னன்னா தெரிஞ்சிருச்சு. இப்ப நமக்கு ஏன் மல்டி த்ரெட்டிங், ஒய் மல்டி த்ரெட்டிங்ன்ற கொஸ்டின் வரும் இல்லையா? ஏன் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம ரன் பண்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட். ஏன் அப்படின்னா, இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் திஸ் கிளாஸ், இந்த கிளாஸ்ல நான் மெயின்ன்ற த்ரெட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அது எப்படி நீங்க சொல்றீங்க மெயின்ன்ற த்ரெட் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பை நார்மலி whenever ஜாவா ப்ரோக்ராம் ரன் ஆகுது அப்படின்னா which method it will take, public static void main என்ற மெத்தட் தான் எடுத்துக்குமா. அந்த மெயின் அப்படிங்கிறது என்னன்னா which is a method for us, ஆனா வந்து it is considered as a thread. Normally whenever you are trying to run an application, அந்த main thread அப்படிங்கறத நம்மளோட system create பண்ணிக்கும், which is a user thread. ஓகேங்களா? அதனால நம்மளோட ஒவ்வொரு அப்ளிகேஷனுமே whenever we are trying to run, it is a single threaded environment. ஓகேவா? சிங்கிள் த்ரெட்டட்னா என்ன, ஒரே ஒரு த்ரெட் மட்டும் தான் இருக்கும், நாட் மோர் தேன் ஒன் த்ரெட். பிகாஸ் வந்து பை டிஃபால்ட்டா whenever we are trying to run an application, நம்ம பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் குள்ள தான் ரன் பண்றோம். அப்படி நீங்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் குள்ள ரன் பண்ணும்போது the main is something which is a
மெயின் த்ரெட், யூசர் த்ரெட்னு சொல்லுவோம். ஓகே, இப்ப த்ரெட் நம்ம வந்து என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் தென் வந்து நம்ம நார்மலா சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட் தான் யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நம்ம ஏன் மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ டெவலப்பர் நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கோடை ரன் பண்ணி எம்ஆர் ரைஸ் பண்ணிட்டீங்க. எம்ஆர் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இட் வில் ஸ்டார்ட் த பில்ட். கரெக்டா? பில்ட் வந்து ஆப்வியஸா கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இஃப் இட் இஸ் சம்திங் 10 minutes, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் 10 minutes எடுக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் 2 minutesல முடிஞ்சிரும். இன்னும் சில ப்ராஜெக்ட் வந்து 1 hour எடுக்கிறது கூட இருக்கு. எனக்கு வந்து 1 hour எடுக்கும். ஓகேங்களா? மூணுமே இருக்கு. ஒரு ப்ராஜெக்ட் 10 minutes எடுத்துக்கும், இன்னொன்னு வந்து 65 minutes கிட்ட எடுத்துக்கும். தென் அனதர் ப்ராஜெக்ட் வில் டேக் 20 minutes. இப்போ நான் வந்து 1 hour பில்ட் ரன் பண்ற ஒரு எம்ஆர் ரைஸ் பண்ணிருக்கேன். 1 hour வந்து பில்ட் ரன் பண்ண வரைக்கும் நான் ஐடிலா தான் இருக்கணும். நம்ம ஐடிலா இருப்போமா? இல்ல. அந்த 1 hour பில்ட் ரன் பண்றதுக்குள்ள ஒண்ணு நம்ம என்ன பண்ணுவோம், டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுவோம். அப்படியும் இல்லையா, ஏதாச்சும் சினாரியோஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பிஹைண்ட் த சீன் டெஸ்டிங் பண்ணுவோம். அப்படியும் இல்லைன்னா we will be going for a peer review, whatever it is. ஆனா அந்த 1 hour வந்து நம்ம ஐடிலா இருக்க மாட்டோம். கண்டிப்பா பிஹைண்ட் த சீன் அந்த 1 hour பில்டு ரன் ஆக நம்மளும் வேற ஒர்க் பண்ணுவோம். ஒருவேளை இப்ப நீங்க அந்த 1 hour வந்து பில்டு ரன் ஆக வரைக்கும் நான் ஐடிலா இருந்துட்டு ஆஃப்டர் 1 hour நான் வந்து டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்றேன் அப்படின்னு சொன்னா how it will be பாத்தீங்கன்னா 1 hour ஆஃப் டைம் ஃபார் யூ வந்து ஓகே வேஸ்ட் ஆயிடும். வேஸ்ட் ஆனது மட்டும் இல்லாம எகைன் வந்து if you want to create a documentation, then அந்த documentation create பண்றதுக்கு again 1 hour ஆகும். Instead of waiting 1 hour for the build to complete, நான் அந்த டைம்லயே பண்ணியிருந்தா I have saved the time. Or else 1 hour build முடிச்சதுக்கு அப்புறமா நான் documentation start பண்ணி முடிக்கும் போது which is a time waste. And then என்னோட total things of அந்த build run ஆகும்போது நான் ஐடிலா தான் இருந்திருக்கேன். என் மெமரியை நான் யூஸ் பண்ணல. கரெக்டா? தட் இஸ் த பிஹைண்ட் த சீன். நம்ம ஒவ்வொரு டைமும் ரியல் லைஃப்லயும் டே பை டே பேசிஸ்லயும் நம்ம மல்டி த்ரெட்டிங் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மல்டி த்ரெட்டிங் எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு ஒர்க் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு, அப்ப நான் சும்மா இருக்காம லெட் இட் பீன்னு சொல்லி சும்மா ஐடிலா இல்லாம இந்த மீன் வைல் ஐ எம் ஆல்சோ பெர்ஃபார்மிங் another டாஸ்க். தட் இஸ் வாட் நம்ம சிபியூலையும் நம்மளோட ப்ரோக்ராம்லயும் பண்ண போறோம். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அது நடக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஸ்கேனர்ல இன்புட் கேக்குறீங்க யூசர் கிட்ட இருந்து. அந்த ஸ்கேனர்ல யூசர் கிட்ட இருந்து இன்புட் கொடுக்கறதுக்கு ஒருவேளை யூசர் மறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஐடிலா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நிமிஷம் என் சிபியூ இஸ் நாட் கோயிங் டு ப்ரொசீட் எனிதிங். இன்ஸ்டெட் ஆஃப் அந்த சிபியோட மெமரியை வேஸ்ட் பண்றதுக்கு, அதோட ஐடல் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்ண போறேன், சிம்பிளி ஐ எம் கோயிங் டு utilize that time. Instead of wasting there, I am going to utilize that time. That is what multi-threading. Okay. இப்ப multi-threading ஏன் நம்ம யூஸ் பண்றோம்னு தெரிஞ்சிச்சுங்களா? ஃபர்ஸ்ட் திங் எதுக்கு, ஃபார் சிங்கிள் என்விரான்மெண்ட்னா ஒரு டைம் ஒரு டாஸ்க தான் பண்ண முடியும். மோர் தேன் ஒன் டாஸ்க் நம்ம பண்ண முடியாது. if I am waiting for the user's input, யூசர் இன்புட் வர வரைக்கும் என் த்ரெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இட் இஸ் நாட் கோயிங் டு ப்ரொசீட் எனிதிங். ஓகே, சோ சிபியூவோட சைக்கிள் வந்து வேஸ்ட் ஆகும். அண்ட் தென் வந்து நம்ம சிபியூ வந்து சும்மா இருக்கு இல்லையா, அந்த டைம் சும்மா இருக்க விடாம இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் ஐடில் நான் அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். லைக் பில்டாக நம்ம வந்து பில்டையும் எம்ஆரும் ரைஸ் பண்ணிட்டோம், பில்டு ரன் ஆயிட்டு இருக்கு. வெதர் இட் இஸ் கோயிங் டு பி எக்ஸிக்யூட்டட் கரெக்ட்லி ஆர் ஃபெயிலியர், வாட் எவர் இட் இஸ், அந்த பில்டு ரன் ஆக என்னோட ஐடில் டைம் ஐ எம் கோயிங் டு யூஸ் ஃபார் another thing. That is what multi-threading. Multi-threading அப்படின்னா என்னன்னா, if எனக்கு கிட்ட ஏதாச்சும் டைம் இருக்கு அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் மை டைம் ஐ எம் கோயிங் டு டூ சம் அதர் ஆக்டிவிட்டிஸ். அந்த மீன்வாயில நான் சம் அதர் ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறேன். பேஸ்ட் ஆன் திஸ் நம்மளோட சிபிக்யூவோட சைக்கிள் வந்து வேஸ்ட் ஆகாது. அண்ட் தென் வந்து மல்டி டாஸ்கிங் பண்றது மூலமா நம்மளோட சிபிக்யூவோட ஐடியல் டைமிங்க நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம்.
CPU சும்மா இருக்கிற டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் வாட் மல்டி டாஸ்கிங். இதுக்காக நம்ம மல்டி த்ரெட் யூஸ் பண்றோம் எல்லாமே வந்து இதனாலதான். ஓகேங்களா? ஓகே, இப்ப மல்டி டாஸ்கிங்னா என்ன, த்ரெட் வெர்சஸ் ப்ராசஸ் பார்த்தாச்சு. மல்டி டாஸ்க் ப்ராசஸ் பேஸ்ட்னா என்ன, த்ரெட் பேஸ்ட்னா என்ன, எல்லாமே கிளியர். நவ் நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, த்ரெட்னு சொல்லிட்டு. த்ரெட்னா என்னது, அட் த சேம் டைம்ல வித்தின் அ சேம் ப்ரோக்ராம் ஒரு விஷயம் ரன் ஆகுது அப்படின்னா விச் இஸ் அ த்ரெட்னு சொன்னோம். பேசிக்கலி ஃபார் அ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரெட்னா என்ன, த்ரெட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ட் sequential path of execution within a program. Yeah, independent sequential execution of execution within a program அப்படின்னு சொல்றேன்னா, see, இப்ப நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். Public static void main. See, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் நான் டைப் பண்ணது. டைப்பிங் இஸ் அ இண்டிவிஜுவல் எக்ஸிகியூஷன். அதை ஆட்டோ சஜஸ்ட் பண்றது விச் இஸ் அன் இண்டிவிஜுவல் எக்ஸிகியூஷன். சோ இது ஒரு இண்டிபெண்டான ஒரு எக்ஸிகியூஷன் அண்ட் தென் ஆட்டோ சஜஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட். ரெண்டும் வந்து கம்பைன்லாம் ஆகல. This thread is an independent thread and that thread is an independent thread. ரெண்டு த்ரெட்டும் sequential execution within a program. இப்ப நான் இங்க டைப் பண்ண வேற ஏதாச்சும் டிஸ்பிளே பண்ணுமான்னு கேட்டா இல்ல. இங்க நான் டைப் பண்றேன்னா based on that அதோட ப்ராசஸ் படி சீக்வன்ஸ் தான் வந்து ரன் ஆகும். இங்க ஒண்ணு பண்ணிட்டா அங்க ஒண்ணு பண்ணிட்டுலாம் இருக்காது. ஓகேங்களா? That is what thread. Thread means a independent execution with independent sequential path of execution within a program. That is what thread. Okay, and இவ்வளவு நேரமா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட்ல தான் ஒர்க் பண்ணிருக்கோம். வைன்னு நான் சொல்லிட்டேன். whenever you are starting your application, நம்மளோட வந்து நம்ம அப்ளிகேஷன் எங்க வந்து ஒர்க் ஆகும், inside this void main தான் ஒர்க் ஆகும். whenever it is working in a main, okay, it is working in a main அப்படின்னா நம்மளோட நார்மல் ஜாவா ப்ரோக்ராம் whenever you start executing, it will start in the main method. main methodல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா normally it is a thread, considered as a thread. by default we are running in a single threaded environment and default threadக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா main thread. default threadக்கு பேர் என்னது, which is a main thread. okay, இப்ப ஒன்ஸ் வந்து இந்த த்ரெட் கம்ப்ளீட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸிகியூஷனை, அதுக்கு அடுத்து ப்ரோக்ராமோட எக்ஸிகியூஷன் ஸ்டாப் ஆயிடும். ஆஃப்டர் தட் எக்ஸிக்யூட் எதுவுமே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், சி system.out.println of system.out.println of hello I'm Agni. ஓகே, இப்ப இந்த மெயின் த்ரெட் ரன் ஆகும். நான் இப்ப வெளியில என்ன பண்றேன்னா பப்ளிக் வாய்ட் பிரிண்ட் நேம்னு சொல்லி ஒரு மெத்தட் கொடுக்குறேன். inside this system.out.println hello I'm Agni. instead of hello I'm Agni, அக்னின்னு மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம நான் ஸ்டார்ட் பண்ணனா இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் ஒன்லி ஹலோ ஐ எம் அக்னி. ஏன்னா மெயின் த்ரெட் வந்து நான் என்ன மெயின் த்ரெட்ல கொடுத்துருக்கனோ அது மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா we are getting a statement like program exist with C hello I am Agni. okay, after this process finished with an exit code. see, இந்த இது வந்து நீங்க நார்மலி ரன் பண்ணும்போது டே பை டே நம்ம பாக்குற விஷயத்துல ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதையுமே process finished with exit code of 0, which means என்னோட ஒரு த்ரெட் மெயின் த்ரெட் ரன் ஆகி முடிச்சதையுமே என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். பை டிஃபால்ட் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நமக்கு வந்து இது வந்து தெரிஞ்சிருக்காது, பட் இப்போ தெரிஞ்சுக்கலாம். சி, whenever வந்து நீங்க ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்றீங்க, நார்மலி இந்த சிங்கிள் த்ரெட்டட் என்விரான்மெண்ட்ல ரன் பண்ணும்போது மெயின் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமும் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகாது. இட் வில் கெட் ப்ராசஸ் finished with exit code of 0. ஓகே,
இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, whenever you are trying to run a main method நீங்க ரன் பண்ணும்போது லைன் பை லைனா சீக்வன்ஷியலி தான் it will run. It won't run like இப்ப இங்க இதை நான் ரன் பண்ணிட்டேன், அதுக்கு அடுத்து 10th லைன்ல ஒரு கண்டென்ட் இருக்கு அதை நான் ரன் பண்றேன் அப்படின்னு நம்மளோட மெயின் வந்து கண்டிப்பா ரன் ஆகாது. நம்ம ஜாவா ப்ரோக்ராமே வந்து which is going to run in a sequential manner. 1 by 1 தான் ரன் ஆகும். It won't run ஒன்னு இங்க இன்னொன்னு அங்கெல்லாம் ரன் ஆகாது. ஓகேங்களா? ஓகே. ஒன்ஸ் நம்ம மெயின் த்ரெட் ரன் ஆகி முடிச்சதுமே நம்மளோட ப்ரோக்ராமும் ரன் ஆகாது. which means நம்ம த்ரெட் முடிஞ்சதுமே நம்ம ப்ரோக்ராமே எக்ஸிகியூஷனை கம்ப்ளீட் பண்ணிடும். which means once the user defined thread gets completed, நம்மளோட த்ரெட்டுமே நம்மளோட ப்ரோக்ராமுமே which gets ended. ஓகே. இப்ப மெயின் த்ரெட்டுக்கு நான் எக்ஸ்பிளிசிட்டா வந்து ஒரு த்ரெட் கிரியேட் பண்றேனான்னு கேட்டா இல்ல. மெயின் த்ரெட் பை டிஃபால்ட் நம்ம ஜேவிஎம்ஏ வந்து மெயின் த்ரெட் கிரியேட் பண்ணி ரன் பண்ணிடும். ஸோ மெயின் த்ரெட் டிஃபால்ட் த்ரெட்னு சொல்லுவோம். யூசர் வந்து எக்ஸ்பிளிசிட்டா த்ரெட் கிரியேட் பண்ண வேண்டிய நீட் இல்ல. இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் த மெயின் த்ரெட். இவ்வளவு நாளா வந்து நம்ம நார்மல் ஜாவா ப்ரோக்ராமிங் எப்படி பார்த்தாலும் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கிரியேட் அ த்ரெட் அண்ட் இட் வில் எக்ஸிக்யூட் இட். ஸோ மெயின் த்ரெட்டுக்கு நான் இது அதுன்னு ஏதாச்சும் பண்ணணுமான்னு கேட்டா எதுவுமே பண்ண வேணாம். பை டிஃபால்ட் இட் வில் கிரியேட் அண்ட் எக்ஸிக்யூட். ஓகே. ஒரு ப்ராசஸ்ல ஒரு த்ரெட் தான் இருக்க முடியுமா? இப்ப நம்ம பார்த்ததுல ஒரு டைப் பண்ண அடுத்த ஆட்டோ சஜஷன் நடந்துச்சு. அப்ப ஒரு த்ரெட்டோ 2 த்ரெட்டோ தான் வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இல்ல. a process may contain a multiple threads and ஓகேங்களா, மல்டிபிள் த்ரெட்ஸும் சைமல்டேனியஸா ரன் ஆகலாமான்னு கேட்டா ரன் ஆகலாம். சோ இவ்வளவு நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் தான் இருக்கணும், இவ்வளவு நம்பர் ஆஃப் த்ரெட்ஸ் இருக்க கூடாது அப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. மெயின் கான்செப்ட் ஆஃப் த்ரெட் என்னது? நீ சிபியோட மெமரியை எவ்வளோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கிற, அதுதான் வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் த்ரெட். அதை தாண்டி நீங்க வந்து இவ்வளவு த்ரெட் 2 த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுங்க, 3 த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுங்கன்ற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் நம்மளோட த்ரெட்டுக்கு கிடையாது. ஸோ நீங்க வந்து n number of threads you can use it in a application and you can run it concurrently. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, த்ரெட்லயே இன்னொரு கான்செப்ட் இருக்கு, டீமன் த்ரெட்னு சொல்லிட்டு. டீமன் த்ரெட்னா இப்ப இந்த மெயின் த்ரெட் அப்படின்றத நான் யூசர் த்ரெட்னு சொல்றேன். யூசர் த்ரெட் மாதிரியே இன்னொரு த்ரெட் இருக்கு, டீமன் த்ரெட். அந்த டீமன் த்ரெட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is something ஈஸி தான், அது அவ்வளவு எல்லாம் கஷ்டம் கிடையாது. யூசர் த்ரெட் ரன் ஆக வரைக்கும் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கும். இப்ப ஃபார் சே வந்து உங்ககிட்ட 5 யூசர் த்ரெட் இருக்கு. 5 யூசர் த்ரெட்ல 4 யூசர் த்ரெட் ரன் ஆயிடுச்சு and then you are having 1 more user thread and then you are having 3 daemon thread. ஓகேங்களா? இப்ப யூசர் த்ரெட் 5மே ரன் ஆகி முடிச்சிருச்சு, ஆனா டீமன் த்ரெட்ல 2 த்ரெட் ரன் ஆயிட்டு இருக்கு. லெட்ஸ் assume this scenario. You are having 5 user thread. ஓகேங்களா? 5 user thread. And the 5 user thread, after that you are having 3 daemon thread. ஓகேங்களா? ஓகே. இப்ப இந்த 5 user threadம் ரன் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா, டீமன் த்ரெட்ன்ற ஒரு விஷயத்த கன்சிடரே பண்ணாது. இப்ப அது ரன் ஆயிட்டு இருக்கு, ரன் ஆகல, தட் இஸ் அப் டு இட். டீமன் த்ரெட்டை பத்தி நம்ம கம்பைலர் கன்சிடரே பண்ணாது. இஃப் இட் இஸ் ரன்னிங் ஆல்சோ இட் இஸ் ஃபைன், இஃப் இட் இஸ் நாட் ரன்னிங் ஆல்சோ இட் இஸ் ஃபைன். அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. யூசர் த்ரெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் ஸ்டாப் மை எக்ஸிகியூஷன். ஒன்ஸ் யூசர் த்ரெட் கம்ப்ளீட்ஸ் த எக்ஸிகியூஷன், டீமன் த்ரெட் வந்து ரன் ஆயிட்டு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இட் வில் ஸ்டாப் த ப்ராசஸ். ஆஃப்டர் தட் யூசர் த்ரெட் கம்ப்ளீட் ஆக வரைக்கும் தான் ப்ராசஸ் ரன் ஆகும். இஃப் யூசர் த்ரெட் கம்ப்ளீட்ஸ் it will end the process. As already நம்ம என்ன பார்த்தோம், இந்த மெயின் இருக்கு இல்லையா, இந்த மெயின் ரன் ஆகி முடிச்சதையுமே நம்மளோட ப்ராசஸ் எண்ட் ஆயிடுச்சு. மெயின் இஸ் அ யூசர் த்ரெட். இந்த மாதிரி நீங்க வந்து மோர் தேன் ஒன் யூசர் த்ரெட் கிரியேட் பண்ணலாம். ஆனா நீங்க கிரியேட் பண்ற யூசர் த்ரெட் ரன் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களோட எக்ஸிகியூஷன் எண்ட் ஆயிடும். இட் won't check for the daemon thread. Daemon thread ரன் ஆயிட்டு இருந்தாலும் சரி ரன் ஆகலனாலும் சரி, it won't consider and it will wind up the process.
That is the main thing. நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க or whatever it is, you are an experienced person, but நீங்க த்ரெட் கான்செப்ட்னு போயிட்டு உங்க இன்டர்வியூர் ஒரு கொஸ்டின் கேக்குறாங்கன்னா அதுல டீமன் த்ரெட்னா என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேட்பாங்க. டீமன் த்ரெட் தான் ஒண்ணுமே இல்ல, which is not a user thread. இப்ப யூசர் த்ரெட்லாம் ரன் ஆகி முடிச்சிருச்சுன்னா ஓகே ஃபைன்னு சொல்லி நம்ம டீமன் த்ரெட்டுக்காகலாம் நம்மளோட ப்ரோக்ராம் வெயிட் பண்ணாது. இட் வில் வைண்ட் அப் த ப்ராசஸ். நம்மளோட ப்ராசஸ் வந்து எக்ஸிட் ஆயிடும். தட் இஸ் வாட் த மெயின் திங் ஆஃப் டீமன் த்ரெட் அண்ட் யூசர் த்ரெட். ஆனா யூசர் த்ரெட் நீங்க 10 இருக்கு இன்னும் ரன் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அது வரைக்கும் டீமன் த்ரெட் ரன் ஆகும். இப்ப டீமன் த்ரெட்னு சொல்றேனே, அந்த டீமன் த்ரெட்டை எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is simply, it is very simple, there is a boolean thing is there. அங்க வந்து நீங்க set daemon type வந்து ட்ரூன்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த த்ரெட் வந்து டீமன் த்ரெட்டா கன்சிடர்ட் ஆகிடும். ஆனா அதையுமே நீங்க எப்ப பண்ணணும்னா பிஃபோர் ஸ்டார்டிங் த த்ரெட் யூ நீட் டு டிஃபைன் இட் வெதர் இட் இஸ் அ டீமன் த்ரெட் ஆர் நாட். ஓகே ஓகே. அண்ட் தென் there is a 3 important concepts நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகேங்களா? I will go to the text file. 3 important concepts வந்து நம்ம லேர்ன் பண்ணோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா த்ரெட்டை எப்படி கிரியேட் பண்றது, அடுத்து அதுக்கு எப்படி கோட் எக்ஸிக்யூட் பண்றது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். கிரியேட்டிங் அ த்ரெட் அண்ட் ப்ரொவைட் கோட் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் இட். இந்த விஷயம் நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஆஃப்டர் தட் செகண்ட் திங் என்ன லேர்ன் பண்ணணும்னா, இப்ப சிங்க்ரனைசேஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டா அண்ட் கோட ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஆக்சஸிங் டேட்டா அண்ட் கோட் த்ரூ சிங்க்ரனைசேஷன். இந்த சிங்க்ரனைசேஷன் என்ன எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். சிங்க்ரனைசேஷன். ஓகே. ஆஃப்டர் திஸ் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா த்ரெட்டோட ஸ்டேட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. த்ரெட் வந்து ஸ்லீப், அதுக்கு அடுத்து ரன், இந்த மாதிரி த்ரெட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்கு. அந்த த்ரெட்டோட ஸ்டேட்டுக்கு நம்ம டிரான்சிஷன், we need to do transition between threads. இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா இருக்கணும். இந்த 3 கான்செப்ட்ஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எப்படி த்ரெட் கிரியேட் பண்றது, அண்ட் தென் எப்படி கோடு எழுதி எக்ஸிக்யூட் பண்றது. ஆஃப்டர் தட் வந்து அந்த த்ரெட்ஸ் எல்லாமே வந்து சேம் கோட் அண்ட் டேட்டாவை எப்படி சிங்க்ரனைசேஷன் மூலமா ஆக்சஸ் பண்றதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் வந்து த்ரெட்டோட ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி நம்ம ஷிஃப்ட் ஆகுறதுன்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வாட் த 3 things we need to learn. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மல்டி த்ரெட்டிங் வந்து ஈஸி. இவ்வளோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யூ வில் பி லைக் அ சம்திங் ப்ரோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? மல்டி த்ரெடிங் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்க எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்குமே கஷ்டம்னு நினைச்சிருந்தா நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்குமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் மல்டி த்ரெட்டிங்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே. இப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ண போறோம்னா த்ரெட்டை கிரியேட் பண்ண போறோம். த்ரெட் கிரியேஷன் பார்ப்போங்களா? த்ரெட்டை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா there are 2 different ways. ஒன்று வந்து த்ரெட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கா, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னன்னா we are having a runnable interface. அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே. இங்க நான் வந்து மெயின்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, ஆல்ரெடி கிரியேட் பண்ணது, ஐ எம் யூசிங் தட். அண்ட் வந்து த்ரெட்ன்ற கிளாஸ் இருக்கு. இன் பிட்வீன் இருக்க கிளாஸ் ஃபார் யுவர் கிளாரிஃபிகேஷன் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்ப த்ரெட்ன்ற கிளாஸும் மெயின்ன்ற கிளாஸும் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. இப்ப இந்த த்ரெட்ல நார்மலி ஃபர்ஸ்ட் கிரியேட் அ த்ரெட். த்ரெட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா வாட் யூ நீட் டு டூனா 2 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து எக்ஸ்டெண்டிங் அ த்ரெட் கிளாஸ். அதுக்கு இன்சைட் ஒன்ஸ் யூ ஹவ் கிரியேட்டட் அ த்ரெட் கிளாஸ், இன்ஸ்டெட் ஆஃப் த்ரெட் நான் வந்து த்ரெட் 1ன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு டிஃபரன்ஷியேட், ரைட்? ஸோ அதனால த்ரெட் 1 which okay, refractor rename file thread 1.
ஓகே, இப்ப thread 1 கொடுத்ததையும் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னா ஐம் கோயிங் டு எக்ஸ்டென்ஸ் thread. thread எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா ஓகே, இந்த கிளாஸ் வந்து ஆக்சுவலி நவ் thread. இப்ப இந்த thread எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா in this thread class there is a method called as runன்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதை நான் வந்து ஓவர் ரைட் பண்ண போறேன். அதனால @overrideன்ற அனோடேஷன் கொடுத்துட்டு public void run. இந்த public void runல நான் என்ன கொடுக்க போறேன்னா simply I am going to give for int I is equal to 0, I less than 5. After that நான் என்ன பண்றேன் system.out.println of I. Instead of I நான் வந்து thread 1 space I ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த த்ரெட்டை நான் எப்படி ரன் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த thread 1ன்ற கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறேன். எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன்னா I am giving the thread as ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். த்ரெட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸா கொடுத்து thread 1க்கு தான் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னா which is equal to new thread 1 of. ஓகே, இப்போ நியூ thread 1 ஆஃப்னு கொடுத்ததையும் நான் வந்து நார்மலா நமக்கு வந்து thread 1.runன்ற மெத்தட் இருக்கு. ஸோ நான் ரன்ன்ற மெத்தடை கால் பண்றேன். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ரன் பண்றேன். See, it is executing. பட் நீங்க வந்து ஒரு த்ரெட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அ ரன், யூ நீட் டு கிவ் ஸ்டார்ட். இப்போ நீங்க வந்து thread 1.runன்னு கொடுத்தா ஆல்ரெடி அந்த த்ரெட் கிளாஸ்ல இருக்க ரன் மெத்தடை கால் பண்ற மாதிரி தான் நார்மல் ஜாவால. ஆனா யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ த்ரெட், யூ நீட் டு கிவ் thread 1.start. இதுவும் த சேம் திங்க தான் பண்ண போகுது. யூ சி, if you run அப்படின்னா the same input output தான் வரப்போகுது. ஆனா whenever you are planning to start a thread, you need to give thread.start. ஓகே, இப்போ இந்த த்ரெட்டுக்கு முன்னாடி as we already know நம்ம கஸ்டம் பண்ண த்ரெட்டுக்கு முன்னாடி we are already having a custom thread. அந்த custom threadன்றான் டிஃபால்ட் த்ரெட் இருக்கு. டிஃபால்ட் த்ரெட் என்னது? மெயின் த்ரெட். அந்த மெயின் த்ரெட்டை நான் என்ன பண்றேன் system.out.println of main thread starting. Main thread starting. After this, once it gets ended, நான் வந்து main thread endingன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதை நான் ரன் பண்றேன். இப்போ இங்க பாருங்க, மெயின் த்ரெட் ஸ்டார்ட் ஆயிடுக்கு அண்ட் தென் மெயின் த்ரெட் எண்ட் ஆயிருக்கு. யூசர் த்ரெட் வந்து ஸ்டில் ஆக்டிவா தான் இருக்கு. அதனாலதான் நம்மளோட நெக்ஸ்ட் த்ரெட் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். யூசர் த்ரெட் ஆக்டிவா இருக்க வரைக்கும் நம்மளோட த்ரெட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா, நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். until unless யூசர் த்ரெட் கம்ப்ளீட்ஸ் த எக்ஸிக்யூஷன், நம்மளோட த்ரெட் ரன் ஆகிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ ஹவ் கிரியேட்டட் அ த்ரெட். இங்க பாத்தீங்கன்னா மெயின் த்ரெட் ஸ்டார்டிங், மெயின் த்ரெட் எண்டிங். மெயின் த்ரெட் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. எப்போ அதுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து அது என்ன பண்ணுது, thread 1 எக்ஸிக்யூட் பண்ணிருக்கு. தட் இஸ் ஹவ் மெயின் த்ரெட் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வந்திருக்கு. ஒன்ஸ் இட் கம்ப்ளீட்டட் இட் ஸ்டார்ட்ஸ் பிரிண்டிங் த thread 1ஓட கண்டென்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுது. ஓகே, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிரியேட்டிங் அ த்ரெட். அண்ட் இதை நம்ம இப்போ எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சிம்பிளி வி ஆர் எக்ஸ்டெண்டிங் அ த்ரெட் கிளாஸ். த்ரெட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி வி ஹவ் கிரியேட்டட் அ த்ரெட். திஸ் இஸ் அ ஒன் வே. அனதர் வே ஆல்சோ நான் வந்து உங்ககிட்ட சொன்னேன். என்னன்னு பார்த்தா, இந்த அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் அ த்ரெட் இஸ் இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் வச்சு எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபார் தட் ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ நியூ கிளாஸ் thread interface. ஓகே, இந்த த்ரெட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது விச் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸை வச்சு தான் இந்த த்ரெட் கிரியேட் பண்ண போறேன். அப்போ நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ த்ரெட் வித் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா விச் மீன்ஸ் ஐ எம் கோயிங் டு டூ அன் இம்ப்ளிமெண்ட்ஸ். இம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு அப்புறமா த இன்டர்ஃபேஸ் நேம் இஸ் ரன்னபிள். ஓகே, ஆஃப்டர் திஸ் ஒன்ஸ் நீங்க வந்து ரன்னபிள்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், எரர் வரும். ஏன் அப்படின்னா த்ரெட் ரன்னபிள் இஸ் அன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா ஆப்வியஸா அந்த ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற மெத்தடை நான் வந்து
இங்க இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த ரன்னபிள்ன்ற மெத்தட்ல யாரு ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸ்ல யார் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸ் ஆக்சுவலி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா என்ன? அதுல ஒரே ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் வாட் ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த த்ரெட் இன்டர்ஃபேஸ்க்கு நான் வந்து மெத்தடை ஓவர் ரைட் பண்ற பெர்மிஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணதுக்கு அப்புறமா இங்க உள்ளுக்குள்ள the சேம் கண்டென்ட் நான் எழுதுறேன். ஃபார் int I equal to 0 I less than system.out.println of thread 2. ஓகே, இப்போ நான் வந்து again ஒரு thread based on the runnable interface I have created. ஓகே, இப்போ நான் இந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு த்ரெட்டை கிரியேட் பண்ணதையும் இந்த மெயின்ல நான் எப்படி இந்த த்ரெட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நார்மலா நியூ த்ரெட்ன்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, which is very simple, thread class and then thread 2 which is equal to new thread 2 னு கிரியேட் பண்ணக்கூடாது. if you do new thread 2 it is throwing an error. ஏன் அப்படின்னா it has some implementation. நம்ம அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இந்த நியூ த்ரெட் 2 கிரியேட் பண்ணாம நம்ம அங்க இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோமா, அப்ப இங்க என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நியூ த்ரெட்ன்ற ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி it is going to accept a parameter as object of runnable interface இம்ப்ளிமெண்ட் பண்ண கிளாஸோட ஆப்ஜெக்ட் it is going to accept. அதுக்கு நான் என்ன பண்றேன், நியூ thread 2 ஆஃப். இப்போ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சாரி, நான் thread 2ன்றது ஆக்சுவலி நான் கொடுக்கல, நியூ thread interface. ஓகே ஓகே, இப்போ இந்த நியூ thread interface கொடுக்கும்போது ஒரு எரர் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, bracket using a start.virtual thread ன்னு கொடுக்குது. ஆனா எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ற த்ரெட்டை நான் எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, நியூ த்ரெட் இஸ் அ பேரண்ட். நம்ம இங்க பாருங்க, த்ரெட் அப்படின்றது நான் இங்க ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க த்ரெட் கிளாஸ். நான் எழுதின த்ரெட் கிளாஸ் இல்ல, எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்க த்ரெட் கிளாஸ். இந்த த்ரெட் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இட் இஸ் கோயிங் டு அக்செப்ட். நீ வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சிருக்க, சாரி ஒரு கிளாஸ் வச்சிருக்க, அது ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க, அந்த கிளாஸை இங்க நீ ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணுன்னு சொல்லுது. ஆப்ஜெக்டா பாஸ் பண்ணுனா என்ன அர்த்தம், we need to send like new thread interface. ஓகேங்களா, and then semicolon. ஸோ ரன்னபிளா நீங்க கிரியேட் பண்றதை எப்படி சென்ட் பண்ணணும், த்ரெட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி யூ நீட் டு சென்ட் இட் ஆஸ் அ ஆப்ஜெக்ட். தட் இஸ் ஹவ் யூ நீட் டு டூ. ஆஃப்டர் தட் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் எப்படி பண்றது, thread 2.start off. தட்ஸ் இட். இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெயின் த்ரெட் ரன் ஆகும். மெயின் த்ரெட் ரன் ஆகி ஸ்பேஸ் ஓகே மெமரி இருக்கு, என்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு டைம் இருக்கு அப்படின்னா தென் வந்து thread 1 ரன் ஆயிருக்கு. ஆஃப்டர் தட் thread 2 வந்து ரன் ஆயிருக்கு. whenever the thread gets free time it gets executed. ஓகேங்களா, இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் வந்து த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணப்ப நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இங்க த்ரெட்டை வந்து இன்டர்ஃபேஸ் ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப ஐ ஹவ் டன் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்ப த்ரெட் அப்படின்ற கிளாஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த த்ரெட்ன்ற கிளாஸ் which is internally implementing the runnable interface. த்ரெட்ன்ற கிளாஸ் என்ன பண்ணுது, internally implementing runnable. அப்ப internally runnable அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுதுன்னா ஆப்வியஸா ரன்னபிள்ல இருக்கிற இந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கும். கரெக்டுங்களா, அதுக்கு நான் என்ன பண்றேன், Ctrl F ரன்னு சொல்லி செக் பண்றேன். Ctrl F run off. See, இங்க run offன்ற ஒரு மெத்தடு இருக்கு. அந்த run offன்ற மெத்தடுக்கு சில இம்ப்ளிமெண்டேஷனையும் கொடுத்திருக்கு. And then that's it.
ஸோ ரன் ஆஃப்ன்ற மெத்தடுக்கு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இட்ஸ் ஃபைன் பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்டெண்டிங், இட் இஸ் இம்ப்ளிமெண்டிங் அ ரன்னபிள் கிளாஸ். ரன்னபிள் கிளாஸ்ல இருக்க அப்டிராக்ட் மெத்தடுக்கு ஆப்வியஸா இங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும். இதுல ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரன்னபிள்ன்ற இன்டர்ஃபேஸ் இந்த த்ரெட்ன்ற கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, சிம்பிளி என்கிட்ட வந்து ரன்னபிள் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுது. டாஸ்க் இஸ் தேர் ஆர் நாட். இப்ப ரன்னபிள் டாஸ்க் இஸ் ஆஃப் ஹோல்டர் டாட் டாஸ்க், டாஸ்க் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுது. டாஸ்க் இருந்துச்சுன்னா உள்ள வருது, அப்படி இல்லைன்னா இட் இஸ் கோயிங் அவுட். தட் இஸ் ஹவ் இட் இஸ் ஒர்க்கிங். இப்ப நம்ம த்ரெட் அப்படின்றது நார்மலி இட் இஸ் அ ரன்னபிள், கரெக்டா? Normally it is a runnable போது instead of doing those many stuffs, why can't I do like நானே நார்மலா ஒரு த்ரெட்டை கிரியேட் பண்ணி நியூ த்ரெட் ஆஃப்னு சொல்லி கொடுத்துட்டேன். அண்ட் தென் ரன்ன்ற மெத்தடை நான் ஏன் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூ டூ திஸ் இட் won't throw any error or anything. ஆனால் எதுவுமே எக்ஸிக்யூட்டும் ஆகாது. ஏன் எக்ஸிக்யூட் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த த்ரெட்ன்ற கிளாஸ்ல ரன்ன்ற மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த ரன்ன்ற மெத்தட் ஆக்சுவலி என்ன பண்ணுது அப்படின்னா, உங்ககிட்ட ரன்னபிளுக்கு ஏதாச்சும் இன்டர்ஃபேஸ் இருக்கு, ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுது. அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தான் இதுக்குள்ள போகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா இதுக்குள்ளேயே போகாது. அப்படி இல்லையா, நீ வந்து த்ரெட்ன்ற கிளாஸுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே யூ கேன் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோ. அப்படி இல்லை நீ ரன்னபிள் வச்சு ஏதாச்சும் பண்ண போற அப்படின்னா அந்த ரன்னபிளை எனக்கு சென்ட் பண்ணு. That's it. Okay, that is how it is working and this is the behind the scene எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து டீமன் த்ரெட்னு சொல்லி உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ண இல்லையா. டீமன் த்ரெட் அப்படின்னா என்னன்னா, சிம்பிளி இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, இந்த த்ரெட்டை thread1 டாட் செட் டீமன் which is equal to true. அது என்ன செட் டீமன் பாத்தீங்கன்னா, இந்த த்ரெட் கிளாஸ்ல கண்ட்ரோல் எஃப் பண்ணி DEAMON டீமன்னு சொல்லி கொடுக்குறீங்க. there is a variable, let me show you. see, there is a variable called as daemon வந்து by default என்னவா இருக்கும்னா false. if daemon அப்படின்னு சொல்றாங்கன்னா then it becomes true, but by default daemonன்ற variable வந்து false. அதனாலதான் நார்மல் த்ரெட்ஸ் எல்லாமே யூசர் த்ரெட்னு சொல்றோம். if you set this daemon as true before starting the thread, if you define a thread as daemon, then வந்து இது daemon thread, இந்த thread run ஆகுது run ஆகல whatever it is அது மேட்டர் கிடையாது. but if you are see இங்க வந்து daemon thread run ஆயிடுச்சு, that's why it is done. if it is not executed அப்படின்னா யூசர் த்ரெட் எக்ஸிஸ்டா இருக்கிற வரைக்கும் தான் டீமன் த்ரெட் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா யூசர் த்ரெட் முடிஞ்சிச்சுனாலே நம்மளோட அப்ளிகேஷனை நம்மளோட JVM என்ன பண்ணிடும்னா ஸ்டாப் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே, இப்ப we are having two threads. ஒன்னு வந்து thread1 extends thread and then another one is runnable thread, கரெக்ட்டுங்களா? இதுல the main difference என்னன்னு பாத்தீங்கன்னா, மெயின் டிஃபரன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, the main thing என்னன்னு பாத்தீங்கன்னா, we already know there is a main thread. மெயின் த்ரெட் அப்படிங்கிறது நீங்க த்ரெட்டை கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணலனாலும் இட் எக்ஸிஸ்ட். அப்ப இந்த த்ரெட் 1ம் த்ரெட் 2ம் யாருன்னு பார்த்தா இந்த மெயின் த்ரெட்டோட சைல்ட் ஆஃப் மெயின் த்ரெட். இப்ப நீங்க இந்த த்ரெட் 1ல இன்னொரு த்ரெட்டை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அந்த த்ரெட் இஸ் அ சைல்ட் ஆஃப் த்ரெட் 1. திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். பை டிஃபால்ட்டா மெயின் த்ரெட் இருக்கங்காட்டிக்கு மெயின் த்ரெட்டோட சைல்டு தான் எல்லா த்ரெட்டுமே. இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் அ த்ரெட் இன்சைட் another thread, then this thread becomes a parent and another thread becomes a child. ஓகேங்களா? ஓகே, ஆஃப்டர் திஸ் ஒன் மோர் திங் we need to learn. இப்ப நமக்கு ரன்னபிள் அப்படின்ற இந்த த்ரெட் 2 இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட் இன்டர்ஃபேஸ், இந்த த்ரெட் இன்டர்ஃபேஸ் வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது அப்படின்னா ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அப்ப ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ்னா ஆப்வியஸா வந்து என்ன இருக்கும்,
ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்கும். அப்ப அந்த ஒரே ஒரு மெத்தட் தான் இருக்குன்னா அதுக்கு நம்ம இப்படி இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கணுமா? ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி simply I'm implementing runnable interface இந்த மாதிரி பண்ணாம is there any other way அப்படின்னு கேட்டீங்க. there is a way called as arrow function. arrow functionே வந்து ஃபர்ஸ்ட் எதுக்கு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு தான் arrow thread கண்டுபிடிச்சாங்க. அப்ப இங்க பாருங்க, இந்த த்ரெட்ல நான் என்ன பண்ணிருக்கேன், simply for int I equal to 0 அதுதான் கொடுத்திருக்கேன். அதையே தான் நான் இங்க பண்ணணும் அப்படின்னா instead of creating like this நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லி ஓப்பன் க்ளோஸ் ரவுண்டட் பிராக்கெட் கொடுத்திருக்கேன். ஆஃப்டர் திஸ் இந்த arrow mark கொடுத்துட்டு if you are going to perform more than one line அப்படின்னா arrow mark கொடுத்துக்கோங்க. arrow mark கொடுத்துட்டு simply if you do like system.out.println of thread 2. ஓகே, இதுவுமே as expected நம்ம என்ன கிரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும் without any changes. ஓகே, சி நான் வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. simply by using an arrow function I have created the object for this runnable. இப்போ arrow function வந்து மோஸ்ட்லி எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா for a ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸஸ்க்காக தான் arrow functions இன்வென்ட் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மெத்தட் தான் இருக்கு, அதுக்கு நான் கிளாஸ் கிரியேட் பண்ணிதான் அதை பண்ணணுமா, அதை நான் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்லாம் இருந்துச்சுன்னா பெட்டர் யூ கேன் கோ வித் arrow functions. ஓகே ஓகே, இப்போ I am having a question, not only me, interviewer also have a question like if you are having two options, extends thread என்ற ஒன்னு இருக்கு and then implements runnable என்ற another ஒன்னு இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்துல எந்த ஒரு விஷயம் வெரி யூஸ்ட், அதாவது ரன்னபிள் நம்ம யூஸ் பண்ணுவோமா இல்லைன்னா த்ரெட்ன்ற கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்றது நம்ம யூஸ் பண்ணுவோமா, இதுல எது வந்து எஃபிஷியன்ட் அண்ட் குட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து it is not mostly, every time runnable போறது தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஏன் ரன்னபிள் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றேன்னா, see ஜாவால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா இப்ப நீங்க வந்து ஒரு இந்த கிளாஸ நீங்க வந்து ஒரு த்ரெட் வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. இப்ப நான் வந்து வேற ஒரு கிளாஸ எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கமா I want to extend some other class. It is not possible because multiple inheritance is not possible in Java. இப்போ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், பட் யூ cannot do multiple inheritance. ஆனா if you are using a runnable, which means if you are implementing a runnable, இப்போ நீங்க வந்து இன்னும் ஏதாச்சும் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் you can do it via கமாவை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன இன்டர்ஃபேஸை வேணாலும் நீங்க கால் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி டியூ டு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா. நான் வந்து எக்ஸ்டென்ஸ் போறதுக்கு பதிலா ஐ கேன் கோ அப் வித் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். ரன்னபிள் இன்டர்ஃபேஸை வச்சு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னா மோர் தேன் ஒன் இன்டர்ஃபேஸ் ஐ கேன் ஆட் அண்ட் தென் வந்து எனக்கு என்ன வேணும்னாலும் விச் இஸ் மோர் ஆப்டிமல் தேன் எக்ஸ்டென்ஸ் த்ரெட். ஓகேங்களா? ஓகே, so far ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? கேன் வி ஹாவ் அ ரீகேப் வாட் எவர் ஐ ஹாவ் மென்ஷன்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் அகேன் நான் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு சொல்லிடுறேன். Does anyone has any doubts regarding multi-threading? இப்போதைக்கு நம்ம வந்து நார்மலா த்ரெட்டை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்திருக்கோம். த்ரெட்டை எப்படி கிரியேட் பண்றது பை யூசிங் டூ வேஸ். ஒன் வந்து எக்ஸ்டென்ஸ் த்ரெட் ஆர் எல்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள். எக்ஸ்டென்ஸ் த்ரெட்ன்ற கிளாஸுமே இன்டர்னலி விச் இஸ் இம்ப்ளிமெண்டிங் த ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ரன்னபிள் இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ரன்ன்ற மெத்தடுக்கு த்ரெட் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு. டு ஓவர் ரைட் நான் வந்து இங்க எகைன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் திங் ப்ராசஸ் மல்டிடாஸ்கிங்னா என்ன? சைமல்டேனியஸா மோர் தேன் ஒன் ஆக்ஷன் நம்ம பண்றதுக்கு பேர் தான் மல்டிடாஸ்கிங். ஃபார் மல்டிடாஸ்கிங் there is two types. One is process based and the another one is thread based. Process based na different process, different programs, for example different software simultaneously run பண்றதுக்கு பேர் தான் process based. Different process, different software, different program அப்படின்னா ஒரு MS வேர்டுன்ற ப்ரோக்ராம்ல நான் ஒரு ஒர்க் பண்றேன் அண்ட் தென் வந்து பெயிண்ட்ல சேம் ஒர்க் இன்னொரு ஒர்க் பண்றேன் அப்படின்னா சேம் டைம்ல டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் ஆர் ரன்னிங். தட் இஸ் வாட் ப்ராசஸ் பேஸ்ட். இதே வந்து சேம் ப்ரோக்ராம் சேம் ப்ராசஸ்ல
multiple things வந்து simultaneously run ஆகுதுன்னா which is a thread based. Same processல work ஆன thread different processes இருந்துச்சுன்னா which is a process. Okay. By default there is a main thread. நம்ம ஒவ்வொரு டைமும் அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது which is a single threaded environment. அந்த single threaded environmentல by default இருக்கிற threadக்கு பேர் என்னது மெயின் thread. நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஸ்டாண்டலோன் அப்ளிகேஷன் வந்து ரன் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இருக்கிற threadக்கு பேர் என்னது மெயின் thread. ஓகேங்களா? Once user thread execute ஆயிடுச்சு அப்படின்னா main thread is a user thread. Once user thread execute ஆயிடுச்சு அப்படின்னா we will be the process gets finished. Process ஓட execution finish ஆயிடும். That is what we have learned. And then we have already saw daemon thread na என்னன்னு சொல்லி பார்த்தோம். daemon thread na ஒண்ணுமே இல்ல. user thread வந்து ரன் ஆகி முடிச்சிருச்சு அப்படின்னா daemon thread இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மளோட JVM வந்து கன்சிடர் பண்ணாது. It will stop executing the daemon thread and it will stop the process to end. ஓகேங்களா? இப்போ நீங்க ஒரு daemon thread டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா there is a method called thread1 dot set daemon which is equal to true. There is a method called as set daemon. இப்போ நீங்க அது ஒரு thread daemon thread மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா before starting the thread you want to define it as a daemon. Or else உங்களால after startingலாம் உங்களால அதை daemon மாத்த முடியாது. Okay? Before starting the thread you need to set whether it is a daemon thread or user thread. ஓகேங்களா? Okay. Can we wind up the session? Tomorrow 8 o'clock to 9 o'clock the same thing multi-threading part 2 வந்து இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. And then வந்து இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணது என்னன்னா how to create a thread. Creating a thread is of two ways. One is with extends thread class and another is a implements runnable. ரெண்டுல எது எஃபிஷியன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெவலப்பர்ஸ் எப்பயுமே வந்து நம்ம எதுக்கு போவோம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள்ன்ற ரன்னபிளுக்கு தான் போவோம். அண்ட் தென் த்ரெட் கிளாஸ் இஸ் ஆல்சோ இன்டர்னலி இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். ஓகே, இப்போ நீங்க ஒரு ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி ரன்னபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது? சிம்பிளி thread3 which is equal to new thread of inside this நீங்க கிரியேட் பண்ண ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா அந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க சென்ட் பண்ணும் thread interface. Okay, then it will execute. Okay, another thing I have missed to mention you, whenever நீங்க வந்து thread create பண்ணும்போது அந்த threadக்கு நீங்க நேம் தரீங்கன்னு வெச்சுக்கோங்க. If for example here in this thread you are going to give thread1 ன்னு சொல்லி நீங்க நேம் கொடுக்குறீங்க. thread1 நீங்க நேம் கொடுக்குறீங்க. பட் இந்த thread1 நீங்க நேம் கொடுக்கிறது actually there is no constructor for this thread1 class. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? You need to come here and இந்த கிளாஸ்ல நீங்க வந்து ஒரு parameterized constructor create பண்ணணும். public thread1 இந்த string நீங்க எங்க பாஸ் பண்ணணும்? சூப்பர்னு சொல்லி பாஸ் பண்ணணும். சூப்பர் அப்படிங்கிறது யாரு? parent. இந்த கிளாஸோட parent யாரு? thread. இந்த threadல வந்து there will be a parameterized constructor. அந்த parameterized constructorல நேம் வந்து இன்சர்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த நேம் நீங்க பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா what you can do instead of thread you can give thread dot current thread. Okay, thread dot current thread and plus I and it is a string அப்படின்னா நம்ம வந்து inside thread plus current thread. That's it. Okay, now the error gone and if நீங்க வந்து run பண்ணோம் அப்படின்னா இந்த மெயின்ல run பண்ணீங்கன்னா you will get the current thread name as well. See, one second. Okay, I have said daemon thread as true. daemon thread நான் வந்து ட்ரூன்னு கொடுத்ததையும் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா daemon thread நான் ட்ரூன்னு கொடுத்தேன்னா ஒரு ஒன்ஸ் thread எக்ஸிகியூஷன் முடிஞ்சதையுமே இது வந்து daemon thread இருக்கு ரன் ஆகுதுன்னெல்லாம் கன்சிடர் பண்ணாம it came out of the execution and process finished. இப்போ நான் daemon thread ட்ரூன்னு கொடுத்ததை ரிமூவ் பண்ணிட்டேன்.
Now I'm running this application. See, inside thread 1 enter the name and then something it has given and 0 1 2 3 4. This is how we will be giving the explicit name for the thread. இந்த இதுல நீங்க threadக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா you can simply give it like inside thread 3. இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும் based on the method overloading it will take. நீங்க ஒருவேளை thread class extend பண்றீங்கன்னா நீங்க constructor create பண்ணி you need to give it as a super. That's it. Okay. So far, is there any doubts for you? நான் வந்து thread 3 ஸ்டார்ட்டே பண்ணல, அதனால தான் அது எக்ஸிக்யூட்டே ஆகல. ஓகே, thread 2 எக்ஸிக்யூட் ஆயிடுக்கு, thread 3 ஓகே. இந்த நேம் வேணும் அப்படின்னா we need to give it like in the thread interfaceல we need to give it something like instead of thread 2 inside space plus thread dot get current thread. Sorry, thread dot current thread. Okay. Okay. இப்போ ரன் பண்ணுவோம். See, inside thread நான் thread 1 ன்னு கொடுத்த நேம் இங்க thread 3. இப்போ இதுல பாத்தீங்கன்னா I can clearly explain. இப்போ வந்து thread 1 வந்து work ஆனதுக்கு அப்புறமா it is taking some time. அந்த some time வந்து சும்மா இல்லாம thread 3 work ஆயிருக்கு. It is not sequential work ஆன. எப்பெல்லாம் வந்து CPU ஃப்ரீயா இருக்கோ அப்பெல்லாம் instead of simply staying idle it gets executed. Okay. Okay. So far வந்து யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லைன்னு நினைக்கிறேன். If you have any doubts, I will be waiting for 2 more minutes. If you don't have any doubts, let's wind up. டவுட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து இருக்கு இல்ல ஏதாச்சும் சொன்னீங்கன்னா ஓகே ஃபைன். Does anyone has any doubts on whatever concepts I have explained today? இன்னைக்கு நான் சிம்பிளா வந்து thread எப்படி கிரியேட் பண்றதுன்னு மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அந்த thread கிரியேட் பண்றதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா சொல்லுங்க. If not, we can wind up. ஸ்ப்ரிங் கிளாஸ் வந்து சண்டேங்க. This week Sunday we were against Sunday spring class. Okay, then let's wind up. Thanks for joining the session. Tomorrow 8 o'clock to 9 o'clock there will be a part 2 session for this multi-threading. மறக்காம join பண்ணிக்கோங்க. Thank you so much. Bye bye.